பேரா துலு இந்தான் நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விழாவை முன்னிட்டு அமைக்கப்படும் தற்காலிக வணிக கூடாரங்கள் இடமாற்றம் செய்யப்படாமல் வழக்கமான இடத்தில் அமைக்க அனுமதி கிடைத்துள்ளதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதம் தெலுக் இந்தான் சுற்றுலா தலமான மணிகூண்டு மற்றும் அதன் வளாகம் பெரிய அளவில் உருமாற்றம் அடைவதற்கான மேம்பாட்டு பணி தொடங்கப்பட உள்ளதால் திருவிழாவிற்கான தற்காலிக கடைகள் அமைக்கப்படும் இடத்தை மூட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தெலுக் இந்தான் நகராண்மை கழக தலைவர் ஜைரோல் அக்மால் காசிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆண்டு வணிகர்கள் தற்காலிக கூடாரங்களை அதே இடத்தில் அமைக்க அனுமதியை பெற்றிருப்பதாக சிவனேசன் கூறினார். ஆரம்பிக்கிறது 6வது மாதம், இது 5வது மாதம் வருது. ஏன் இப்பயே எங்களை விரட்டுறீங்க? ஆனால் அவங்களுக்கு இப்பயே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துடணும். அடுத்த வருஷத்துலேருந்து அந்த புது இடத்துல தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்கேயே செய்யுங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இன்று பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டிலான சிறுகதை பட்டறையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே கடைகளை குத்தகைக்கு எடுப்பதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக சிவனேசன் விளக்கினார். பார்க்கும்போது 9 பேர் தான் குத்தகைக்கு எடுக்கிறாங்க அந்த கடைகளை. அதில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்குது. அப்போ மித்தவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நகராண்மை தலைவர் சொல்லியிருக்காரு, வேணுன்னா அது 2ஆக பிரித்து 2 பேருக்கு இந்த வருஷம் 2 பேர், அடுத்த வருஷம் 2 பேர். ஆனால் சேவாய்க்கு எவ்வளவு சேவாய் கூடதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதெல்லாம் நகராண்மை தலைவர் அது நடத்துறது மட்டும், ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க 2 பேர் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. எனவே எதிர்வரும் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் சித்ரா பௌர்ணமி திருவிழா எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி சீராக நடைபெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.